ரீகேப். போன வீடியோவில் ஹாரி இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு ஹாக்ஸ்மீட் போனதை பார்த்தோம். அங்கே அவன் ரான் கூட ஜாங்கோஸ், ஹனி டியூக்ஸ், ஹாக்ஸ்மீட் அவுல் போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் ஷ்ரீக்கிங் ஷாக்கு போகிறத பார்க்குறோம். ஷ்ரீக்கிங் ஷாக்கில் ரான் தனியாக நின்றுட்டுருக்கதான் நினச்சி மால்ஃபாய், கிரேபன் கோயல் அவனை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஹாரி இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு அவன் மேலே மண் எடுத்து எறிகிறான். 2 தடவை அந்த மாதிரி பண்ணும்போது எதேர்ச்சியாக ஹாரியோட க்ளோக் ஸ்லிப் ஆகிடுது. மால்ஃபாய் அவனோட தலையை மட்டும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்கூலை நோக்கி ஓடுறான். ஹாரியும் ஷ்ரீக்கிங் ஷாக்கில் இருந்து வேகமாக ஹனி டியூக்ஸ் வழியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஓடுறான். சாப்டர் 14 பார்ட் 3. ஹாரி ஸ்னேப்போட ஆஃபீஸில் இருக்கான். உட்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி உட்காந்தான். ஆனால் ஸ்னேப் நின்றுட்டு தான் இருக்காரு. மிஸ்டர் மால்ஃபாய் என்னை இப்போ தான் வந்து பார்த்தாரு. அவர் என்கிட்ட ஒரு விசித்திரமான கதை சொன்னார் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஹாரி அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. சரி, அவன் என்ன சொன்னான்னா, ஷ்ரீக்கிங் ஷாக்கில் அவன் உன்னோட ஃப்ரெண்டு வீஸ்லியை பார்த்தானா, அப்பரண்ட்டாக தனியாக தான் நின்றுட்டு இருந்திருப்பான் போல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போயும் ஹாரி அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. மிஸ்டர் மால்ஃபாய் என்ன சொல்கிறாருன்னா, அவன் அங்கே நின்று வீஸ்லி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறையா மட் அவனோட தலையில் வந்து விழுந்ததாமா. அது எப்படி நடந்திருக்கும்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி வந்து அவனுக்கு இதெல்லாம் புதுசாக கேட்குற மாதிரி அவனோட முகத்தை வச்சுக்க ட்ரை பண்ணான். எனக்கு தெரியாதே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னான். ஸ்னேப்போட கண்கள் ஹாரியோட கண்களில் பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ஹிப்போகிரிஃபை பிளிங்க் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தது. ஹாரி பிளிங்க் பண்ணாமல் இருக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டான். மிஸ்டர் மால்ஃபாய் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்பேரிஷனை பார்த்தாரு. அது என்னவா இருக்கணும்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா போட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஸ்னேப். இல்லையே அப்படின்னு ஹாரி இப்போது க்யூரியஸாக இருக்கிற மாதிரி சவுண்ட் பண்ண ட்ரை பண்ணான். அது உன்னோட தலை போட்டர் அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்தது. இது சொன்னதும் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. அவரும் பேசலை, ஹாரியும் பேசலை. அவனுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா மேபி அவன் மேடம் பாம்ஃப்ரேயை போய் பார்க்கணும் அப்படின்னு ஹாரி சொன்னான். ரொம்பவே கோவத்தில் இருந்த ஸ்னேப் மெதுவாக, உன்னோட தலை ஹாக்ஸ்மீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தது பாட்டர் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட தலைக்கு ஹாக்ஸ்மீட்டில் அனுமதி இல்லையே. உன்னோட எந்த உடல் பாகத்துக்குமே அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. எனக்கு அது தெரியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா மால்ஃபாய்க்கு ஹாலுசினேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாரி அவனோட ஃபேஸை பயமோ இல்லை கில்ட்டோ இல்லாத மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு சொல்லறான். மால்ஃபாய் ஹாலுசினேட் பண்ணலை அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு அவர் குனிஞ்சு ஹாரியோட சேரில் அவரோட கைகள் 2ஐயும் வச்சு அவரோட முகம் ஹாரியோட முகத்துக்கு 1 அடி தூரத்தில் தான் இருந்தது. உன்னுடைய தலை ஹாக்ஸ்மீட்டில் இருந்ததுன்னா ஸோ வாஸ் த ரெஸ்ட் ஆஃப் யூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிரிஃபிண்டர் டவரில் தான் இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். யாராவது அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஹாரி அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ஸ்னேப்போட முகத்தில் இப்போ ஒரு ஹாரபிளான ஸ்மைல் இருக்குது. ஸோ அப்படின்னு அவர் நிமிர்ந்துட்டு, எல்லாரும் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்கில் இருந்து எல்லாரும் ஃபேமஸ் ஹாரி பாட்டரை சீரியஸ் பிளாக் கிட்ட இருந்து பாதுகாப்பாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபேமஸ் ஹாரி பாட்டர் அவர் வச்சது தான் சட்டம். ஆர்டினரி பீப்புள் அவரோட சேஃப்டியை பற்றி கவலைப்படட்டும். ஃபேமஸ் பாட்டர் எங்கே வேணும்னாலும் அவருக்கு எப்போ வேணும்னாலும் போவார், விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டார் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஹாரி அமைதியாக உட்கார்ந்துருந்தா. ஸ்னேப் அவனை ப்ரொவோக் பண்ணி உண்மையை சொல்ல வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை அவன் பண்ண போகிறது கிடையாது. ஸ்னேப் கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது இப்போதைக்கு. எப்படி நீ உன் அப்பா மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க அப்படின்னு ஸ்னேப் திடீர்னு சொன்னார். அவரும் உன்ன மாதிரியே ரொம்பவே அரகண்ட். ஒரு சின்ன டேலண்ட் குவிடிச் பிச்சில் இருந்தனால நீங்கள் எல்லாத்த விட ரொம்ப மேலானவன்னு நினப்பு. ஃப்ரெண்ட்ஸோடையும் அட்மைரர்ஸோடையும் ஸ்கூலை சுற்றி பலம் வர வேண்டியது. அச்சசலாக உங்கள் அப்பா மாதிரியே தான் நீயும் இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் அப்பா அப்படி பண்ணலை, நானும் அப்படி பண்ணலை அப்படின்னு ஹாரி அவனால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாய் விட்டு சொல்லிட்டான். உன்னோட அப்பாவும் அவ்வளவா ரூல்ஸ் எல்லாம் மதிச்சது கிடையாது. ரூல்ஸ் எல்லாம் வந்து ஆர்டினரி பீப்புளுக்கு, குவிடிச் கப் வின்னர்ஸ்க்கு கிடையாது. அவரோட தலைக்கணத்தில் ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்னேப். ஷட் அப் அப்படின்னு ஹாரி கத்தினான்.
அவன் இப்போ நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமான கோவம். அவன் ப்ரைவேட் டிரைவில் ஆண்ட் மார்ஜை பறக்க வச்ச அன்னைக்கு எப்படி கோவப்பட்டானோ அதே அளவு கோவம் இப்போயும் இருந்தது. ஸ்னேப்போட கண்களில் அவ்வளோ கோவமும் அவரோட முகம் அஷ்டகோணலாக பார்த்ததும் அவன் அதை பற்றி கேர் பண்ணலை. நீ என்கிட்ட என்ன சொன்ன போட்டோ அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட என்னோடய அப்பாவை பற்றி பேசாதீங்க, ஷட் அப்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லறான். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் உங்களோட உயிரை காப்பாற்றியிருக்காரு. எங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹாரி கோவமாக சொன்னான். ஸ்னேப்போட முகம் இன்னும் வெளிரி போயிருந்தது. அப்புறம் ஹெட் மாஸ்டர் உங்ககிட்ட எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் உங்கள் அப்பா என்னோட உயிரை காப்பாற்றினார்னு சொன்னாரா, ஆர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உன்னோட காதுகளுக்கு ரொம்ப டெலிகேட்டுன்னு நினச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி அவனோட உதட்ட கடிச்சான். அவனுக்கு என்ன நடந்தது, ஏன் அப்படி நடந்தது அப்படின்றது தெரியாது. அதை ஸ்னேப் கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஸ்னேப் அதை கெஸ் பண்ணிட்டாரு போல. நீ உன்னோட அப்பாவை பற்றி தப்பான ஐடியாவோட தெரிஞ்சிட்ருக்காத போட்ட. ஏதோ உங்கள் அப்பா பயங்கரமான க்ளோரியஸ் ஹீரோயிசம்லாம் காமிச்சாருன்னு உன்னை நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். உன்னோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என் மேலே ஒரு ஜோக் பண்ணாங்க. அது என்னோட சாவில் முடிஞ்சிருக்கும். உங்கள் அப்பா கடைசி நிமிஷத்தில் என்னை காப்பாற்றிருக்கலைன்னா உங்கள் அப்பா என்னை மட்டும் காப்பாற்றலை, அவரையும் தான் காப்பாற்றிக்கிட்டாரு. அவங்களோட ஜோக் சக்சீடாக இருந்ததுன்னா அவங்க எல்லாரையுமே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணி இருந்திருப்பாங்க. உன்னோட பாக்கெட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வை அப்படின்னு அவர் திடீர்னு சொன்னார். ஹாரி அசையலை. அவனோட காதுகளில் பயங்கரமான இரைச்சல் சத்தம் கேட்குது. உன்னோட பாக்கெட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வெளியே வை, இல்லைனா நம்ம நேராக ஹெட் மாஸ்டர் கிட்ட தான் போகணும், வெளியே எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. பயத்தில் உறைஞ்சி போயிருந்த ஹாரி மெதுவாக அவனோட பாக்கெட்லேருந்து ஜோங்கர்ஸில் வாங்கின ஐட்டம்ஸையும் மர்டர்ஸ் மேப்பையும் எடுத்து வெளில வைக்கிறாரு. ஸ்னேப் ஜோங்கர்ஸ் பேக்கை தூக்கி பார்க்குறாரு. ரான் அதை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் போன தடவை ஹாக்ஸ்மீட்லேருந்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போலேருந்து நீ இதை வச்சுட்டே தெரிஞ்சிட்ருக்க அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஹவ் வெரி டச்சிங். அப்புறம் என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. ஸ்னேப் இப்போது அந்த மேப்பை எடுத்துட்டாரு. ஹாரி அவனோட முகத்தை எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறான். ஸ்பேர் பார்ச்மெண்ட் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் ஷோல்டரை ஷ்ரக் பண்ணுறான். ஸ்னேப் அதை திருப்பி பார்க்குறாரு. அவரோட கண்கள் ஹாரி மேலேயே இருந்தது. ஷியோராக உனக்கு இவ்வளோ பழைய பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் தேவைப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் தூக்கி போட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க ஃபயர் பிளேஸ்க்கு போகிறாரு. நோ அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லிடுறான். ஸோ இதுவும் இன்னொரு ட்ரெஷர்ட் கிஃப்டா மிஸ்டர் வீஸ்லி கிட்டையா, இல்லை வேறு எதுவுமா? ஒரு லெட்டர் இன்விசிபிள் இங்கில் எழுதினது, ஆர் ஹாக்ஸ்மீட்குள்ளே டிமெண்டஸ் கிட்ட மாட்டாமல் போகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா அப்படின்னு ஸ்னேப் கேட்குறாரு. ஸ்னேப்போட கண்கள் இப்போ சந்தோஷத்தில் மின்னுது. சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாண்டை எடுத்து அந்த மேப்பை அவரோட டெஸ்கில் விரித்து வைக்கிறாரு. ரிவீல் யோர் சீக்ரெட் அப்படின்னு அவர் அந்த வாண்டை அந்த பார்ச்மெண்ட்டில் டச் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. ஒன்றுமே நடக்கலை. ஹாரி அவனோட கைகள் நடுங்காமல் இருக்கிறதுக்காக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். ஷோ யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் திரும்பவும் அந்த மேப்பை லைட் அவரோட வாண்டை வச்சு தட்டுறாரு. அது இப்போவும் பிளாங்காக தான் இருந்தது. ஹாரி அவனை காம் பண்ணுறதுக்காக நிறையா டீப் பிரெத்ஸ் எடுக்க ஆரம்பித்தான். ப்ரொஃபஸர் செவரஸ் ஸ்னேப், இந்த ஸ்கூலோட மாஸ்டர், நீ ஒளிச்சு வச்சிருக்க ரகசியத்தை சொல்ல சொல்லி கமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்னேப் அவரோட வாண்டை வச்சு திரும்பவும் அந்த மேப்பை தட்டுறாரு. கண்ணுக்கு தெரியாத ஒரு கை அதில் எழுதுகிற மாதிரி வேர்ட்ஸ் அதில் அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. மிஸ்டர் மூனி அவரோட காம்ப்ளிமெண்ட்ஸை ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு சொல்லிட்டு அவரோட அப்நார்மல் சைஸ் மூக்கை அடுத்தவங்க பிஸ்னஸ்குள்ளே நுழைக்க வேணான்னு சொல்ல விரும்புகிறாரு. ஸ்னேப் வரைஞ்சி போயிட்டாரு. ஹாரி வாயடிச்சு போய் அந்த மெசேஜையே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் மேப் அதோட நிறுத்திக்கல. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ஸ் அதுக்கு கீழேயே எழுத ஆரம்பிக்குது. மிஸ்டர் ப்ராங்க்ஸ் மிஸ்டர் மூனி கூட அக்ரி பண்ணுறாரு. அதோட ப்ரொஃபஸர் ஸ்னேப் ரொம்ப அசிங்கமாக இருக்காருன்றதையும் ஆட் பண்ண விரும்புகிறாரு. சிச்சுவேஷன் இவ்வளோ சீரியஸாக இல்லைன்னா ரொம்பவே ஃபன்னியாக தான் இருந்திருக்கும். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் எழுத ஆரம்பிக்குது. மிஸ்டர் பேட் ஃபுட் எப்படி இந்த மாதிரி ஒரு இடியட் ப்ரொஃபஸராக ஆனாருன்ற அவரோட ஆச்சரியத்தை பதிவு பண்ண விரும்புகிறாருன்னு. ஹாரி அவனோட கண்களை பயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் திரும்பி ஓப்பன் பண்ணும்போது மேப் எழுதி முடிச்சிருந்தது. மிஸ்டர் வாம்டேல் ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு குட் டே சொல்லிட்டோம். அவரோட முடியான ஸ்லைம் பாலை வாஷ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணவும் சொல்கிறாருன்னு. ஹாரி ஸ்னேப் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பயந்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம இதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு அவர் ஃபயர் பிளேஸ் கிட்ட போய் பக்கத்தில் இருந்த ஜாரில் இருந்து ஒரு ஃபிஸ்ஃபுல் ஆஃப் கிளிட்டரிங் பவுடரை எடுத்து
அதை ஃப்ளேம்ஸ்குள்ளே தூக்கி போடுறாரு. அவர் தலையை ஃப்ளேம்ஸில் விட்டு லூபின் அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய உருவம் அந்த ஃபயரில் பயங்கர வேகமாக சுற்றிட்டு வந்துச்சு. ப்ரொஃபஸர் லூபின் ஃபயர் பிளேஸில் இருந்து வெளியே இறங்கி வராரு. அவரோட ட்ரெஸ்ல இருந்து சாம்பலை தட்டி விட்டுட்டு, கூப்பிட்டிங்களா செவரஸ் அப்படின்னு லூபின் கேட்குறாரு. ஆமாம், நான் பாட்டரை அவனோட பாக்கெட்ஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க சொன்னேன், அதில் இது இருந்துச்சு அப்படின்னு அவர் அந்த டெஸ்க் மேலே இருந்த பார்ச்மெண்ட்டை காமிக்கிறாரு. அதில் இன்னும் மெசஸ் மோனி வாம்டெல் பேட்ஃபுட் ப்ராங்ஸோட வார்த்தைகள் மின்னிட்டு தான் இருக்குது. ஒரு விதமான வித்தியாசமான எக்ஸ்ப்ரெஷன் லூபினோட முகத்தில் இருந்தது. வெல் அப்படின்னு ஸ்னேப் கேட்குறாரு. லூபின் அந்த மேப்பையே பார்த்துட்டு இருந்தாரு. ஹாரிக்கு லூபின் ஏதோ ரொம்ப வேகமாக யோசிக்கிற மாதிரி தோணுச்சு. வெல் அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் சொல்கிறாரு. இந்த பார்ச்மெண்ட் ஃபுல்லாக டார்க் மேஜிக்காக இருக்குது. இது உன்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் லூபின். பாட்டருக்கு இந்த மாதிரியான ஒரு பொருள் எங்கேருந்து கிடச்சிருக்கோன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஃபுல் ஆஃப் டார்க் மேஜிக்கா? நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க செவரஸ் அப்படின்னு லூபின் கேட்டுட்டு, இதை எனக்கு பார்க்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் யார் எது எழுதினாலும் அவங்கள இன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். சைல்டிஷாக இருக்குது, பட் ஆனால் ஷியோராக டேஞ்சரஸ் கிடையாது. ஹாரி இதை ஒரு ஜோக் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ, ஒரு ஜோக் ஷாப் இந்த மாதிரி ஒரு பொருளை அவனுக்கு சப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அது அவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்தே கிடச்சிருக்கோம் அப்படின்னு தோணுது அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. அவரோட முகம் இப்போது பயங்கர கோபத்தில் இருக்குது. ஹாரிக்கு ஸ்னேப் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு புரியலை. ஆனால் அது லூபினுக்கு புரிஞ்சுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. யூ மீன் இதில் இருக்கிற மிஸ்டர் வாம்டெயிலோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் அவனுக்கு அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹாரி, உனக்கு இதில் இருக்கிற யாராவது ஒருத்தரை தெரியுமா அப்படின்னு லூபின் கேட்குறாரு. இல்லை அப்படின்னு ஹாரி உடனே சொல்லிடுறான். யூசி செவரஸ், இதை எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஜோங்கோ ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக ரான் ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி வரான். அவன் மூச்சு வாங்கிட்டே இருக்கான். அவன் ஸ்னேப்போட டெஸ்க்கை பிடிச்சிட்டு அவன் மூச்சு வாங்குறத நிறுத்திட்டு பேச ட்ரை பண்ணுறான். நான் தான் ஹாரிக்கு அதை கொடுத்தேன், அது ஜோங்கோஸில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். வெல், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுச்சு செவரஸ், நான் இதை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு லூபின் சொல்லிவிட்டு அந்த மேப்பை மடித்து அவரோட பாக்கெட்குள்ளே வச்சுட்டு, ஹாரி, ரான் என் கூட வாங்க, நான் என்னோடய வேம்பயர் ரேஸை பற்றி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எக்ஸ்கியூசஸ் செவரஸ் அப்படின்னா அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அவங்க 3 பேரும் என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் லூபின் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாரி லூபின் கிட்ட திரும்பி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லறான். எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம் அப்படின்னு லூபின் சொல்லிவிட்டு அவர் சுற்றி எம்டியாக இருக்கிற என்ட்ரன்ஸ் ஹாலை திரும்பவும் ஒரு தடவை பார்க்குறாரு. இந்த மேப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஃபில்ச் கன்ஃபிஸ்டிகேட் பண்ணது எனக்கு தெரியும். எஸ், எனக்கு அது ஒரு மேப்புன்னு தெரியும் ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு. அது உன் கையில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிய வேணாம். ஆனால் ஹவவர், நீ அதை யார்கிட்டையும் கொடுக்காம இருக்க அப்படின்றத பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பர்டிகுலராக போன தடவை ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கீழே விடும் போது என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்க. அதனால் நான் உங்ககிட்ட இதை திரும்ப கொடுக்க முடியாது ஹாரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி அதை சொல்லுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணான். ஸ்னேப் ஏன் அதை நான் அதோட மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கணும்னு நினச்சாரு. ஏன்னா இந்த மேப் மேக்கர்ஸ் உன்னை ஸ்கூலில் இருந்து வெளியே போகிறதுக்காக ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க அதை ரொம்பவே என்டர்டெய்னிங்காக நினச்சிருப்பாங்க அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு ஹாரி ரொம்ப இம்ப்ரெஸ்டாக கேட்குறான். ஆமாம், நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டுடுறாரு. ஆனால் இந்த தடவை அவர் ஹாரியை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு. இன்னொரு தடவை நான் உனக்காக கவர் பண்ணுவேன்னு நினைக்காத ஹாரி. நான் உன்னை சீரியஸ் பிளாக்கை சீரியஸாக எடுக்க சொல்லி செய்ய முடியாது. ஆனால் நீ ஒரு தடவையும் டிமெண்டர்ஸ் உன் பக்கத்தில் வரும்போது நீ என்ன கேட்குறன்றது உன் மேலே ஒரு எஃபெக்ட் உருவாக்கியிருக்கும்னு நினச்சேன். உன்னோட பேரண்ட்ஸ் அவங்களோட உயிரை கொடுத்து உன்னை உயிரோட வச்சுருக்காங்க ஹாரி. அவங்களோட தியாகத்தை ஒரு பேக் ஆஃப் மேஜிக் ட்ரிக்ஸ்க்காக நீ கேம்பிள் பண்ணுறது ரொம்ப சரியாக படலை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. இப்போ ஹாரி ஸ்னேப்போட ஆஃபீஸில் இருந்ததை விட ரொம்பவே மோசமாக ஃபீல் பண்ணுறான். ஸ்லோவாக அவனும் ரானும் மார்பிள் ஸ்டேர்கேஸில் ஏறி நடந்து போகிறாங்க.
அவன் ஒன் நைட் விட்சை பாஸ் பண்ணும்போது அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அது கீழே தான் இருக்குது, ஆனால் அவன் போய் அதை எடுக்கலை. அது என்னோடய ஃபால்ட்டு தான், நான் தான் உன்னை கூப்பிட்டேன். லூப்பன் சொன்னது கரெக்டு, இது ஸ்டூப்பிட், நம்ம அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரானும் சொன்னான். ஆனால் அவன் டக்குன்னு நிறுத்திட்டான். அவங்க செக்யூரிட்டி ட்ரால்ஸ் நிற்கிற இடத்துல நிற்கிறாங்க. அங்கே ஹெர்மைனி அவங்கள நோக்கி நடந்து வரா. ஒரு லுக் அவளோட ஃபேஸை பார்த்தோடனே ஹாரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும்னு தோணுச்சு. அவனோட ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. அவள் ப்ரொஃபஸர் மெக்கோனகல் கிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறான். எதுக்கு இங்கே வந்த, எங்களை பார்த்து சிரிக்கவா, ஆர் நீ எங்களை பற்றி போய் சொல்ல போனியா அப்படின்னு ரான் அவகிட்ட கேட்குறான். இல்லை, அவள் கையில் ஒரு லெட்டர் வச்சுருந்தா, அவளோட உதடுகள் ஆடுது, அவள் அழற மாதிரி இருக்கா. நான் நீங்கள் 2 பேரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஹேக்ரிட் அவரோட கேஸை லூஸ் பண்ணிட்டாரு, பக்பீக்கை கொல்ல போகிறாங்க அப்படின்னு அவள் சொல்லறா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.